அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமலான்ல ஒரு வாட்டியாச்சும் பள்ளிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நியத்து வச்சிருந்தேன். இதுல வடை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமே எங்க வாப்பா சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வடை போட்டா உனக்கு ஈஸியாவும் இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருமா. சரி 27,000 கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்மளோட தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல 27,000 கொடுக்காத, 27,000 கொஞ்சம் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீ மறுநாள் கொடு, அப்போ கொஞ்சம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்குன்னு ரெடி பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் வடையும் கூடவே பேரிச்சம்பழமும் வச்சு கொடுத்துட்டேன். வீட்டுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு வடை போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தே போட்டுட்டேன். வேற எதுவும் ஸ்பெஷலா செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆரஞ்சு ஜூஸும் வடையும் வச்சிடலான்ட்டு. ஆனா 2 நாளா ஒரு 2 வாழைப்பழம் கேப்பா நட்டு போய் அப்படியே கிடந்துச்சு. சரி அதை வச்சு இன்னைக்கு அதை வச்சு அப்பா சுட்டுலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 கப் அளவுக்கு கோதுமாவு, 1 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு சக்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே 3 ஏலக்காவை தட்டி சேர்த்திருக்கேன். கூடவே 2 வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சு சேர்த்திருக்கேன். அது கூடவே 3/4 கிளாஸ் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கிட்டு சூடான எண்ணெயில ஊத்தி எடுத்தோம்னா சூப்பரான அப்போ. வாழைப்பழம் பிடிக்காதுன்றவங்க வாழைப்பழத்தை ஸ்கிப் பண்ணிட்டு தேங்காய் துருவி போட்டு சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்பதான் ரமலான் வந்த மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குள்ள முடிய போகுது. எப்படி நம்ம ரமலான்ல அதிகமா குர்ஆன் ஓதி நோன்பு வச்சு அழுது தொழுது அல்லாட்ட துவா செஞ்சு நம்மளுடைய பிரார்த்தனை அதிகமாக்கிக்கிட்டோம், அதே போல வரக்கூடிய எல்லா மாதத்திலயும் நம்ம அல்லாட்ட துவாவும் பிரார்த்தனையும் அதிகமா செஞ்சு நம்மளுடைய ஈமான தக்க வச்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.